கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே கூட சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அதன் கடைசி பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதாவது கர்மேலிலே பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா ஒருவர் மாத்திரமே. ஆமேன். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய டாஸ்க் அந்த இடத்துல எலியா வைக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகாபின் ஜனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் நோக்கி சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அக்கினி பரிசோதனை அந்த இடத்திலே நடக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. அந்த இடத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள் ராப்பகலாக கூப்பிட்டாங்க, சத்தம் போட்டாங்க, எதோ செய்து பார்த்தாங்க. ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. திருப்பி இங்கே எலியாவுடைய டைம் வருகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்று பார்த்தீங்கன்னா, ஆமேன். ஹல்லேலூயா. முதலாவதாக தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார் என்று பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அநேக விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் தேவ சமூகத்திலே நாம் வைத்து ஜெபிக்கிறது வழக்கம். ஆமேன். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய நன்மைகளுக்காக, நம்ம தேவைகளுக்காக, நம்ம விடுதலைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயிரக்கணக்கில், 100 கணக்கில் பல விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பது தெய்வ பிள்ளைகளுடைய வழக்கம். ஆமாம். ஆனால் சில நேரங்களில் பதிலே வரவில்லையே என்று சோர்ந்து போய் ஏக்கத்தோடு இருக்கிற அனுபவங்களும் உண்டு. அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு, பதில் வராதபடிக்கு இருக்கிற தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடங்கள் இன்றைக்கு சரியாக இல்லை. பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு காணப்படுகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்குமானால் அதிலே செலுத்துகிற பலியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பரலோகம் அதை அங்கீகரிக்காது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான சில தடுமாற்றங்கள், ஆமேன். ஹல்லேலூயா, தகர்க்கப்பட்ட சில அனுபவங்கள், ஆமேன். ஹல்லேலூயா. எந்த இடத்திலே தகர்க்கப்பட்டோமோ, எந்த இடத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததோ, எந்த இடத்திலே கர்த்தரை விட்டு வழி விலகி போனோமோ, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பலியை அங்கீகரிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காணப்படுகிறதோ அது எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு நாமே நிதானித்து, ஹல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தேவன். ஆமேன். அவர் அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம். அவரே மெய்யான தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பலிபீடங்கள் இடிந்து காணப்படுகிறது என்றால், ஆமேன், நம்முடைய வாழ்க்கைகள் தகர்ந்து போயிருக்கிறது என்றால், ஆமேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே செப்பனிடப்பட வேண்டிய பல காரியங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறதில், நாம் வேத வாசிக்கிறதில், கர்த்தருக்கு கொடுக்கிறதில், கர்த்தரை ஆராதிக்கிறதில், மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறதில், மன்னிக்கிறதில், ஆமேன். ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் நாம் சரியாக இருந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் பதில் தருகிற தேவன். பலிபீடம் சரி இல்லாதபடிக்கு பலி செலுத்தும் போது அந்த பலி தேவ சமூகத்தில் போய் எட்டாது. கர்த்தர் நமக்கு பதில் தர முடியாது. ஆமேன். சில நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், அதிகமாக ஜெபிப்போம், ஹல்லேலூயா, சத்தம் போட்டு ஜெபிப்போம், ஆமேன். ஹல்லேலூயா. நம்மை வருத்தி உபவாசித்து பல நேரங்களில் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறது வழக்கம். ஆனால் வாழ்க்கை முறை சரி இல்லாத பட்சத்தில், ஆமேன், ஹல்லேலூயா, அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. அநேக ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கலாம். 1000 ஸ்தோத்திர பலி, 100 ஸ்தோத்திர பலி என்று டிவியில் கேட்குறத பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இல்லை புக்கை வாசித்து ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் பதில் வரவில்லையே என்று ஒருவேளை சோர்ந்து தளர்ந்து போயிருந்தீங்கன்னா,
இந்த வார்த்தை நம்மோடு பேசட்டும். ஆமேன். முதலாவதாக எலியா தீர்க்கதரிசி செய்தது போல ஆமேன் ஹல்லேலூயா நம்முடைய பலிபீடங்கள் நாம் இந்த காலை வேளையிலே செப்பனிட நாம் தயாராக இருப்போமானால் ஆமேன் நம்மை நாமே நிதானித்து ஹல்லேலூயா எந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருடைய கண்களை மறைக்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேளை வந்திருக்கலாம். ஆமேன் அதையெல்லாம் சீர் செய்து சரி செய்து தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது தடைபட்டிருக்கிற பல ஆசீர்வாதங்கள், பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக மாறும். இல்லாத பட்சத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைப்பார். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய 2வது பகுதியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் ஆனபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் என்று சொல்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களாய் ஆனபடியினால் ஆமேன் நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பொல்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்வாராம்? மறைத்து கொள்வாராம். நமக்கு பதில் வராது. ஆமேன் அப்போது நம்ம பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். எப்பேற்பட்ட அனுபவத்திலே நம்முடைய பலிபீடங்கள் இன்றைக்கு வாழ்க்கை முறைகள் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு இருக்கிறதோ அந்த தகர்க்கப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் எழும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன் அப்படியே இடிந்து போய் நொறுங்கி போய் தகர்ந்து போய் உடைந்து போய் கிடக்க வேண்டியவர்கள் அல்ல. எந்த இடத்துல நாம் விழுந்தோமோ அந்த இடத்திலிருந்து எழும்பி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து சரி செய்து மறுபடியும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்கள், இது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? தங்களை தாழ்த்த வேண்டுமா? முதலாவதாக பெருமையின் ஆவிகள் நம்மிடத்தில் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கை என்கிறதான பலிபீடத்தை அது இடித்து போடும். ஆமே இன்னும் வாழ்க்கை முறையிலே அநேக காரியங்களில் நாம் தகர்ந்து போயிருப்போமானால், சரி இல்லாமல் இருப்போம் என்றால் நம்முடைய பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. ஆமேன். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற என் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன் ஹல்லேலூயா. என் முகத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன், கேட்டு உங்களுக்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அதை தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65:24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் என்று பரலோகம் பார்க்கும் போதே நம்ம என்ன வாஞ்சிக்கிறோமோ, என்ன விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை தேவ சமூகத்தில் நாம் செலுத்துகிறோமோ அதற்கெல்லாம் பரலோகம் நமக்கு பதிலை தரும். ஆமேன். இன்றைக்கு சில காரியத்தில் ஜெபித்து உபவாசித்து தேவ சமூகத்தில் எத்தனையோ நேரங்களில் கேட்டு பதில் இல்லாமல் சொந்து போய் இருக்கிறீங்கன்னா நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை முறை சரியில்லைப்பா, இந்த சுபாவம் கர்த்தருக்கு பிரியமில்லை, இந்த காரியம் கர்த்தர் அருவருக்கிறார். ஆமேன். இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இருந்தால் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இந்த பாவ சுபாவம், இந்த அக்கிரமம், ஹல்லேலூயா, இந்த பொல்லாத வழி, இந்த பொல்லாத நண்பர்கள், இந்த பொல்லாத ஆலோசனைகள், இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்றைக்கு நான் இதையெல்லாம் விட்டு என்னுடைய பலிபீடத்தை நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து விட்டு நம்முடைய பலிபீடங்களை சரி செய்து விட்டு நாம் தெய்வ சமூகத்திலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் ஜெபிக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் கேட்டு ஹல்லேலூயா நம்ம குடும்பத்தில் என்ன தேவையோ ஹல்லேலூயா எல்லா தரித்திரங்களையும் மாற்றி கர்த்தர் சேமத்தை தருவார். எந்த ஆசீர்வாத குறைவு இருக்கிறதோ, எந்த நன்மை இல்லாமல் இருக்கிறதோ, இதற்காக நீண்ட நாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன். நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய பலிபீடங்கள், ஆமேன், தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள், ஹல்லேலூயா, அதை செப்பனிடப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். செப்பனிடப்படாத வரையில், ஆமேன், செப்பனிடப்படாத வரையில் அந்த பலி அங்கீகரிக்கப்படாது. ஆமேன் ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆமேன். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் கர்த்தருடைய முகத்தை மறைக்காதபடிக்கு அதை எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய வாழ்க்கை முறைகளை சரி செய்து தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நாம் கூப்பிடுவதற்கு முன்னையே, ஆமேன், நாம் பேசும்போதே ஹல்லேலூயா என்ன தேவை என்று வீட்டில் 4 பேர் சேர்ந்து பேசும்போதே ஹல்லேலூயா கர்த்தருக்கு பிரியமாக இருந்து பேசும்போதே கர்த்தர் கேட்டு அந்த காரியத்தை வாக்கிய பண்ணி தருவேன் என்று வாக்கு
வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, நம்முடைய பலிபீடங்கள் செப்பனிடப்படட்டும், நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்படட்டும். ஆமென். பரலோகம் நம்முடைய ஜெபத்தை கேட்கட்டும். ஆமென். பதில் வரட்டும். அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் பதில் தருவார். நம்முடைய பலிபீடங்கள் செப்பனிடப்படும் வரைக்கும் கர்த்தர் பதில் தரமாட்டார். நம் செப்பனிடப்பட்டு ஆமென் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அக்கினியினால் எலியாவுக்கு பதில் கொடுத்த தெய்வம் ஆமென் என்றும் ஜீவனுள்ள தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கும் பதில் தருவார். அல்லேலூயா. இதுவரை அல்லேலூயா பெற்றுக்கொள்ள முடியாத சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நமக்கு தூரமாக இருக்கிறதா? அல்லேலூயா. நாம் இன்னும் எதில் சரியாக இருக்கணும் ஆண்டவரே, நான் எதில் எல்லாம் இன்னும் சரி செய்யணும் ஆண்டவரே என்பதை நிதானித்து நாம் மனம் திரும்பி கர்த்தரோடு கூட நாம் நெருங்குவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தர அவர் உண்மையும் சத்தியமும் உள்ள தெய்வமாய் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டது போல நாமும் தகர்க்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கைகள், உடைக்கப்பட்ட வாழ்க்கைகள், அல்லேலூயா, எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இடிந்து போய் கிடக்கிறதோ அதை பார்த்து சரி செய்து தேவ சமூகத்தில் திரும்புவோமா? கர்த்தர் பதில் தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அக்கினியினால் பதில் தருகிற தெய்வம் ஆண்டவரே. ஆனால் இடிக்கப்பட்ட எங்கள் பலிபீடங்களை நாங்கள் செப்பனிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எந்த இடத்துல தகர்க்கப்பட்டு இருக்கிறோமா, எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், உமக்கு பிரியமில்லாத அக்கிரமங்கள், பாவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு ஆண்டவரே அதை விட்டு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முறைகளை நாங்கள் சீர் செய்து உமக்கு நேராக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து எட்டட்டும் தகப்பனே. நீர் எங்களுக்கு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தகர்க்கப்பட்ட பலிபீடங்களோடு இருப்பார்களானால் ஆண்டவரே இந்த நாட்களிலே தங்களை செப்பனிட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, செப்பனிட்டு ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் செவி கொடுத்து ஆண்டவரே அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நீர் பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அந்த வார்த்தையின்படி தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவர்களை திரும்பவும் கட்டுவீராக ஆண்டவரே. திரும்பவும் கட்டப்படுவார்களாக, திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தங்களை சீர்படுத்தி தெய்வ சமூகத்திலே ஜெபித்து ஆசீர்வாத நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நிறப்படி செய்ய போகிற கிருபைக்கு உமக்கு நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.